Hi, welcome to my channel Fitty 50. இன்னைக்கு நம்ம third day of series 27ல வந்திருக்கோம். இந்த சீரீஸ்ல எல்லா எக்ஸசைஸும் கோரை ஃபுல்லா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான எக்ஸசைஸ் மூவ்ஸ் தான் சொல்லியிருக்கேன். 2 நாள் ஆல்ரெடி முடிச்சிட்டோம். கொஞ்சம் கஷ்டமான எக்ஸசைஸ் தான். ஏன்னா கோர்னாலே ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்பட்டா தான் பண்ண முடியும். இன்னைக்கு தேர்ட் டேல பாத்தீங்கன்னா மெயின் கோர் எக்ஸசைஸ் ஆன பிளாங்க்ஸ் சொல்றோம் இல்லையா, அதை பண்ண போறோம். அதுல 3 டிஃப்ரெண்ட் பிளாங்க்ஸ் காமிக்க போறேன். ரெகுலர் பிளாங்க், கையை மடக்கி வச்சுட்டு நம்ம உடம்ப பிளாங்க் பொசிஷன்ல வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் ஹை பிளாங்க் பண்ண போறோம். கை ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுட்டு எவ்வளவு செகண்ட்ஸ் உங்களால இருக்க முடியுமோ அது மாதிரி பண்றது. 3வது வேரியேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி, அதாவது ஹை பிளாங்க் டு லோ பிளாங்க், ஹை பிளாங்க் டு லோ பிளாங்க். இதை தான் ரிப்பீட்டடா பண்ண போறோம் ஒரு 30 செகண்ட்ஸ். ஸோ இது 3 மட்டுமே நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வந்தா கட்டாயம் இங்க இருக்கிற மசில்ஸ், அதாவது கோர்ல இருக்கிற அத்தனை மசில்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துட்டு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட். பாருங்க, இந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கும் மேட்ல பண்ணுங்க. அப்பதான் ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுளா இருக்கும். நடுவுல வலி நம்ம கையை விட்டுற மாட்டோம், அதுக்காக சொல்றேன். ஃபர்ஸ்ட் அனிமல் போஸ் வந்துருங்க. அதாவது ஒரு மிருகம் மாதிரி நின்றுக்கணும் கவுந்து. ஸோ 2 காலும் பிரிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடாது, கொஞ்சம் கேப் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கால் பார்த்தீங்கன்னா விரல் தான் அப்படி தரையில படுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ஷோல்டரை நல்லா பிரிச்சுட்டு 2 கையும் எக்ஸாக்டா ஷோல்டருக்கு கீழே வச்சுக்கோங்க. 2 ஷோல்டருக்கு நடுவுல எவ்வளோ இடைவெளி இருக்கோ அதே தான் இந்த 2 உள்ளங்கைக்கு நடுவுல இடைவெளி இருக்கணும். அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு காலை முட்டி போட்டிருக்கிறதுலேருந்து நீட்டி வச்சுக்கணும். டோஸ்ல அப்படியே நிற்கணும். பேக்கெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும். சரியா, கரெக்டான பொசிஷன் அதுதான். பாருங்க, காலை நீட்டிக்கிறோம். அடுத்தது இன்னொரு காலையும் நீட்டுறோம். பேக் மேலே தூக்கி இருந்ததுன்னா கொஞ்சம் டவுன் பண்ணிக்கோங்க. நீங்களே மிரருக்கு முன்னாடியோ இந்த மாதிரி ஃபோனுக்கு முன்னாடியோ வச்சு பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹை பிளாங்க் இதுல இப்படியே நீங்க எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ ஒரு 30 கவுண்ட்ஸ் இல்லை டைமர் செட் பண்ணிட்டு இருந்துக்கோங்க. எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு 10 கவுண்ட்ஸ் ஆல்ரெடி 10 முடிச்சிருப்பேன். இப்போ ஒரு 10 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் 10 கவுண்ட்ஸ் ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் 20, 30 அப்படி போகலாம். ஓகே, ஒரு 20 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா முட்டி போட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கோரை நல்லா, அதாவது இந்த பகுதியில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் நல்லா உள்ள இழுத்துட்டு இந்த பொசிஷன்ல இருங்க. லூஸா விடாதீங்க. ஓகே, தலை அதே மாதிரி மேலேயும் இருக்கக்கூடாது, கீழேயும் தொங்கக்கூடாது. தலை ஓரளவுக்கு உடம்போட ஸ்ட்ரெயிட்டா அப்படியே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, எவ்வளோ நேரம் முடியுமோ இந்த ஹை பிளாங்க்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு வேரியேஷன், ஹை பிளாங்க் வேரியேஷன். அடுத்தது இதே மாதிரி தான் பொசிஷன் எல்லாம் வந்துருவோம். ஆனா கையை ஃபுல்லா இப்படி நீட்டி வைக்காம மடக்கி வைக்க போறோம். அதுதான் ஒரே டிஃப்ரென்ஸ். அந்த பொசிஷன்ல ஒரு 30 செகண்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். பாருங்க, அதே மாதிரி ஷோல்டருக்கு கீழே இந்த எல்போ வரணும். இந்த பக்கமும் அதே தான். ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ காலை நீட்டிக்கோங்க. பேக்கை கரெக்ட் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டா வரணும். இப்போ பாருங்க, முட்டி தரையில படாது, கால் டோஸ் மட்டும்தான் தரையில படும். அதே மாதிரி ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா எல்போவும் ஷோல்டரும் ஸ்ட்ரெயிட் லைன்ல வச்சு தரையில பிடிச்சிக்க போறோம். இப்போ தலையை பார்த்தீங்கன்னா மேலேயும் தூக்கக்கூடாது, கீழேயும் ட்ராப் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட்டா வச்சு கவுண்ட் பண்ணிக்கோங்க ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு. ஓகே, இல்லைன்னா உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் முடியும்னா அது மட்டும் பண்ணா போதும். ஓகே, ஒரு 30 கவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்லோவா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் இந்த வேரியேஷன். ஸோ ஹை பிளாங்க் பார்த்துட்டோம், லோ பிளாங்க் பார்த்துட்டோம். லோ பிளாங்க் தான் ரியல் ஒரிஜினல் பிளாங்க். ஸோ இது பண்ண பண்ண இங்க இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். அடுத்தது என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண போறோம் கண்டினியூஸா ஒரு 30 செகண்ட்ஸ். அதாவது லோ பிளாங்க், அதுலேருந்து எழுந்து ஹை பிளாங்க், திருப்பியும் லோ பிளாங்க், ஹை பிளாங்க். இது பண்றது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பேக்கை தூக்கக்கூடாது, கோர் என்கேஜ் பண்ண போறோம். டோஸ்ல தான் இருந்து பண்ண போறோம். பாக்குறீங்களா? பண்ணலாமா? பாருங்க, காலை ஸ்லைட்டா பிரிச்சு வச்சுக்கிறேன். ஷோல்டருக்கு கீழே கை வச்சுக்கிறோம். காலை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். பேக் மேல தூக்கி இருந்ததுன்னா கம்மி பண்ணிட்டு இப்ப கோ. 1, நிதானமா பண்ணுங்க. 2, 3, ஃபர்ஸ்ட் ஒரு 5 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணலாம். 4, 5,
இது மாதிரி உங்களுக்கு 5 தடவை பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அடுத்தது ஒரு 10 தடவைக்கு ட்ரை பண்ணுங்க, இல்ல 7 or 8 டைம்ஸ். இது மாதிரி ஸ்டெப் அப் பண்ணிட்டே போங்க. ரொம்ப நல்ல பெஸ்ட் எக்ஸசைஸ் கோரை என்கேஜ் பண்றதுக்கு. கட்டாயம் இங்க இருக்கிற மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். இங்க இருக்கிற மசில் ஸ்ட்ரென்தன் ஆச்சுனாலே உங்க பாடி போஸ்டர் நல்ல ஒரு தோற்றம் இருக்கும், ஃபேட் எல்லாம் எடுக்க முடியும், கரெக்டான ஹியூமன் ஷேப்புக்கு கொண்டு வர முடியும் நம்ம உடம்ப. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நாளைக்கு 4th டேக்கு புது எக்ஸசைஸோட உங்களெல்லாம் வந்து பார்க்க. அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. பாய் பாய்.